வெல்கம் டு விவா இங்கிலீஷ். இந்த வீடியோவில் தினசரி வாக்கியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. எப்படி சொல்வீங்க? இட்ஸ் யூஸ்லெஸ் டு சே. மறந்துக்கிட்டே இருக்குங்க. எப்படி சொல்லலாம்? ஐ கீப் ஃபர்கெட்டிங். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் இப்போ புக் ஃபார்மேட்டில் புத்தக வடிவில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. நீ சொல்லக்கூட இல்லை. எப்படி சொல்லலாம்? யூ didn't even say. அதை ஞாபகப்படுத்தாத. Don't remind me of that. Don't remind me of that. அதை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்தாத. நாளைக்குள்ள முடிக்கணும். It must be completed by tomorrow. இதை நம்ம passive வாய்ஸில் சொல்லியிருக்கோம். passive வாய்ஸில் தான் சொல்லணும். ஸோ என்னுடைய புக் வாங்கும்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ், பிகினிங் கோர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட், ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? why does it take so long? why does it take so long? மாதம் முழுக்க நடக்குது. மாதம் முழுக்க. இதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் த்ரூ அவுட் த மந்த் அந்த 3 ஃப்ரேஸ் பயன்படுத்தணும். இட் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ அவுட் த மந்த். அது எப்படி? ஏன் தப்பு? ஹவு கம் இட்ஸ் மை ஃபால்ட். ஹவு கம் இது ஒரு ஃப்ரேஸாக பயன்படுத்த வேண்டியது. அது எப்படி அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்குறதுக்கு. இன்னைக்கே நீ போக வேண்டி இருக்கும். You will have to go today. You will have to go today. அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி சொல்லலாம்? அதைத்தான். That's what. கேட்டுக்கிட்டு இருக்கேன். I've been asking. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா that's what I've been asking. இதைத்தான் சொன்னேன். இதைத்தான். This is what சொன்னேன். I said. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா this is what I said. இதைத்தான் சொன்னேன். வேற எங்கேயாவது இதை வை. எப்படி சொல்வீங்க? Keep it somewhere else. somewhere else நோட் பண்ணிக்கோங்க. வேறு எங்காவது. somewhere else. keep it வை. என்ன வெயிட் பண்ண வைக்காத. ரொம்ப சிம்பிள். don't make me wait. என்ன கத்த வைக்காத. நீங்களே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சிம்பிள். don't make me shout. எனக்கு வேண்டியதெல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸை தொடங்குவோம். அதை இங்கிலீஷில் தொடங்குறதுக்கு ஆல் ஐ நீட் இஸ். இப்போ இது ஒரு சென்டென்ஸாக மாற்றலாம். உனக்கு வேண்டியதெல்லாம் பணம். ஆல் யூ நீட் இஸ் மணி. 1 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். எப்படி சொல்லலாம்? I was awake until 1 a.m. I was awake. Awakeனா விழித்திருப்பது. வருஷம் நடக்குது. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? It takes place every year. நீ என்ன ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க.
எப்படி சொல்கிறது? யூ கீப் ஹர்ட்டிங் மீ. கீப்க்கு அப்புறம் எப்போவுமே ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். யூ கீப் ஹர்ட்டிங் மீ. இது எல்லாமே அவனால தாங்க. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவனால தான் இது எல்லாமே. அது கேன்சல் ஆகிடுங்க. எப்படி சொல்வீங்க? இட் வில் பி கேன்சல்ட். பாருங்கள், இதுவும் பேசிவ் வாய்ஸ் தான். ஃப்யூச்சரில் பேசிவ் வாய்ஸ். இட் வில் பி கேன்சல்ட். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இட் சீம்ஸ் லைக் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. அவர் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? எப்படி சொல்லலாம்? வாட் இஃப் ஹீ டசன்ட் அக்செப்ட்? வாட் இஃப் ஹீ டசன்ட் அக்செப்ட்? நீங்கள் இல்லைன்னா நீ கேட்ட டீட்டெயில்ஸ் இமெயிலில் அனுப்பியிருக்கேன். எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மாதிரி தெரியும், பட் சிம்பிள். ஐவ் இமெயில்ட் the details you asked for. ஒரு வாரமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லணும். I've been trying for a week. I've been trying for a week. தெரியப்படுத்துகிறேன். ஸோ யாராவது சில விஷயங்களை கேட்கும்போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் லெட் யூ நோ. ஐ வில் லெட் யூ நோ. நீங்கள் வந்துரு, அதுதான் நல்லது. எப்படி சொல்லலாம்? பெட்டர் யூ கம் ஹியர். நீங்கள் வந்துரு, அதுதான் நல்லது. நீ செய்கிற ஒன்றொன்றும் எனக்கு தெரியும். எப்படி சொல்வீங்க? ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ டூ. ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒன்றும். நான் அப்படி நினச்சதே இல்லை. சிம்பிள். ஐவ் நெவர் தாட் ஸோ. நான் அப்படி நினச்சதே இல்லை. இங்கே நினச்சதேங்கிறத நினைக்கவே இல்லை அப்படின்னு மாற்றினீங்கன்னா அந்த ஹேவ் மட்டும் எடுத்துருங்க. ஐ நெவர் தாட் ஸோ சிம்பிள் பாஸ்டில் சொல்லிடணும். ஐ ஹாவ் நெவர் தாட் ஸோன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போயிடுச்சு. அதுதான் அதில் இருக்கிற வித்தியாசம். நினச்சதே இல்லை, நினைக்கவே இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. ஏன் கால் பண்ணிகிட்டே இருக்க? கொஞ்சம் எரிச்சலாக கேட்குறோம். ஏன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. why do you keep calling? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கீப் வந்தாலே பக்கத்தில் ஐஎன்ஜி தான் வரணும். why do you keep calling? ஏன் கால் பண்ணிகிட்டே இருக்க? எனக்கு இப்போவே வேணும். இப்போவேங்கிற இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம். அதுக்கு இங்கிலீஷில் ரைட் நவ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் இட் ரைட் நவ். எனக்கு இப்போவே வேணும். அதனால தாங்க நான் இங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இங்கே வச்சேன். That's why I kept here. That's why I kept here. நீ சொல்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன். சிம்பிள் தான், பட் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தெரியலாம். I won't do. நான் செய்ய மாட்டேன். As you say. நீ சொல்கிற மாதிரி. இந்த 3 வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. as you say அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி. நான் இன்னும் ரெடி ஆகலை. எப்படி சொல்லலாம்? I am not ready yet. இந்த எட்டுங்கிறது தான் இன்னும்ன்ற அர்த்தம் கொடுக்குது. I am not ready yet. இன்னும் நான் ரெடி ஆகலை.
ஓகே, இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்துடலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் நானே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக வந்திருக்குன்னு ஒருவேளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஃபஸ்ட் ஒன், அவங்க இன்னும் ரெடி ஆகலை. ரொம்ப சிம்பிள். அதனால தான் அங்கே வச்சேன். நாளைக்கு நான் போக வேண்டி இருக்கும். வேற எங்கேயோ வச்சிட்டேன். நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. நினச்சதே இல்லை, அது நான் பயன்படுத்தலை. நினைக்கவே இல்லை. பார்த்துக்கோங்க டிஃப்ரென்ஸ். சிம்பிள் பாஸ்டில் சொல்லணும். ஓகே, இப்போ ஆன்சர்ஸ்க்கு போகலாமா? நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கரெக்டுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க இன்னும் ரெடி ஆகலை. தே ஆர் நாட் ரெடி yet. அதனால தான் அங்கே வச்சேன். தேட்ஸ் வை ஐ கெப்ட் தேர். அங்கே. நாளைக்கு போக வேண்டி இருக்கும். ஐ வில் ஹாவ் டு கோ டுமாரோ. வேற எங்கேயோ வச்சிட்டேன். ஐ கெப்ட் இட் somewhere else. நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. we never thought so. நினைச்சதே இல்லைன்னா we have never thought soன்னு வரணும். இங்கே have தேவையில்லை, ஏன்னா this is simple past. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய சேனலில் இருக்கிற 350+ வீடியோஸ் இப்போ புக் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட், MP3, MP4, புக் ஃபார்மேட், ஆன்லைன் காப்பி எல்லாமே லோ ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணலாம். புக்காக இருந்தால் அது நாங்கள் கொரியரில் அனுப்பி கொடுப்போம். வேறு எந்த ஃபார்மேட்னாலும் நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.